ஓம் சாந்தி. குரூப்பில் உள்ள அத்தனை ஆத்மாக்களுக்கும் இனிமையான குழந்தைகளுக்கும் இந்த முழு கல்பத்திலும் நாம் பாபாவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதுவும் உத்தமமான முறையில் இந்த நல்ல கல்யாணக்கார யுகத்தில் நாம் பாபாவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் எல்லோருமே சரி நல்லா இனிமையாக இருந்து கொண்டு பாபாவை நாம் இனிமையாக சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த சாக்கிரனை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த சதோ பிரதான நிலை கொண்டு வந்திருக்கின்றோம். அதனால் நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டியதாக இருக்கின்றது? பாபாவை பிரத்யட்சப்படுத்த வேண்டும். அந்த ஆத்மா நிலையிலிருந்து முயற்சி செய்ய வேண்டும் சொல்லியிருக்கின்றார். திரும்ப திரும்ப சொல்லியிருக்கின்றார், எனக்கு பாபா இருக்கின்றார், பரிவாரம் இருக்கின்றது அப்படின்ட்டு நினைக்காமல் முயற்சி செய்து நாம் வெற்றி பெற வேண்டும். அதுதான் பாபா இப்பொழுது விரும்புகின்றார். அந்த வகையில் எல்லாருமே சரி அழகாக அற்புதமாக பாபாவை கையை பிடித்து கொண்டு வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். சேவையின் மூலமாக எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். அதனால் நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? எல்லோருக்குமே சுகத்தையும் சாந்தியும் கொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. அதனால் நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? முயற்சி செய்ய வேண்டும். இந்த சங்கமுகத்தில் புருஷோத்தம அந்த உத்தமர ஆக வேண்டும், இங்கே ஆக வேண்டும். அவர் கொடுக்கக்கூடிய வழியை பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும். அதனால் இப்பொழுது எல்லோருக்குமே நாம் பாபாவை புரிய வைக்க வேண்டும். சந்துஷ்டமாக இருக்க வேண்டும், திருப்தியாக இருக்க வேண்டும். லௌகிகத்தில் இருக்கும் பொழுது இந்த உலகம் ரொம்ப பெருசா இருக்கும், நம்ம சின்னதா இருக்கும். இப்பொழுது ஞான மார்க்கத்தில் வந்துட்ட பிறகு இந்த உலகம் சின்னதா இருக்கும், நாம பெரிய ஞானி ஆகிட்டோம். உன்னை அடைந்ததால் உலகே அடைந்து விட்டேன். இப்போ அழகான ஒரு பாடல் கூட இருக்கு இன்னைக்கு. அந்த வகையில் இன்னைக்கு பாபா பலவிதமான அந்த வித்தியாசங்களை புரிய வைத்து விட்டார். ஸோ அதனால நாம் எப்பொழுதுமே ஆத்மா அபிமான நிலையை கொண்டு வர வேண்டும். அந்த தேக அபிமானத்தில் எந்த ஒரு செயல் செய்தாலுமே தப்பாக தான் முடியும். அதாவது தேகி அபிமானியாக இருந்து எல்லா காரியத்தையும் நாம் செய்ய வேண்டும். இது ஒரு முறையில் கிடையாது, எல்லா முறையிலுமே சொல்லிவிட்டார். அதனால் இப்பொழுது அந்த தூய்மையாக இருந்து நாம் பாபா வெளிப்படுத்த வேண்டும். அதனால் அந்த தூய்மை எங்க ஆரம்பிக்கிறது? சங்கமுகத்தினுடைய அஸ்திவாரத்தில் ஆரம்பிக்கின்றது. பாபாவுடைய நினைவிலிருந்து நாம் வெற்றி பெறுகின்றோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு பாபா எல்லாமே விஷயத்தை புரிய வச்சு விட்டார். ஞான அமிர்த பருகி கொண்டே இருக்கின்றோம். திரும்பி திரும்ப அதான் சொல்லி கொண்டிருக்கின்றார். தாயாகவும் தந்தையாகவும் ஆசிரியராகவும் பரம சத்குருவாக இருந்து நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். அதனால் நம்ம இப்போ என்ன செய்யணும்? நம்முடைய மனதிற்கு கமெண்ட் கொடுக்கணும். கமெண்ட் பயிற்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. பாபா அடிக்கடி சொல்வார், ஸ்பிரிச்சுவல் ட்ரில்லு சொல்வார். 5 சொருவ பயிற்சி ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பண்ணணும்? 12 தடவை பரிசா ட்ரில் பண்ண சொல்லியிருக்காரு. நிராகாரி 12 தடவை ட்ரில் பண்ண சொல்லியிருக்கின்றார். நிராகாரி பரந்தாமத்தில் நான் விதை ரூபத்தில் இருக்கின்றேன், தேவதை ரூபத்தில் கொண்டு வர வேண்டும். அந்த துவாபரிகத்தில் அந்த மூர்த்தியாக இருந்த சம்பூர்ண மூர்த்தியாக இருந்தோம். பிறகு பிராமண சொரூபம், பரிச சொரூபம், இப்படியாக 5 சொரூபத்தை பயிற்சி செய்ய சொல்லியிருக்கின்றார். நிறைய அவ்யக்த முறையில் இருக்கின்றது. நம்ம அவ்யக்த வானிலை படிச்சிருக்கின்றோம். இப்போ அந்த பரந்தாமத்தில் அந்த அனாதி ஸ்டேஜில் அங்கே அனுபவம் செய்துவிட்டு பரமாத்மா கூட பிறகு அந்த சத்தியகுத்தினுடைய அந்த நிலையை கொண்டு வர வேண்டும். அந்த 2500 வருஷத்தை நம்ம அனுபவம் செய்ய வேண்டும். இதெல்லாம் ஆத்மா அபிமானி ஸ்டேஜ். அங்கே துவாபரகத்தில் நம்முடைய 5 சொரூபம் அங்கே இருக்கின்றது. நம்ம 5 சொரூபத்தில் விளையாடிட்டு தான் வந்திருக்கிறோம். எப்படின்னா சிவபாபாவை அதாவது லிங்க ரூபத்தில் வழிபட்டிருக்கோம். நிறைய பாடல் எழுதுவது, கவிதை எழுதுவது, இப்படியாக அவருடைய மகிமையிலே பாடியிருந்தோம். அது ஒரு சொரூபம் துவாபரகத்தில். அந்த துவாபரகத்தில் 2வது சொரூபம் நம்ம ரிஷியாக இருந்தோம், தபஸ்யா செய்திருந்தோம். குகையிலும் சரி, மலையிலும் சரி, இமாலயிலும் சரி, எல்லா இடத்துலையும் அந்த தபஸ்வி மூர்த்தியாக இருந்திருக்கின்றவங்க. அது 2வது சொரூபமாக இருக்கின்றது. 3வது என்ன சொரூபம்னா நாம தான் மூர்த்தியாக இருந்திருக்கின்றவங்க துவாபரகத்தில். அதையும் பாபா புரிய வைத்திருக்கின்றார். நம்முடைய சொரூபம் அங்கே இருக்கின்றது. அந்த மூர்த்தி கோயில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அதோடைய நம்முடைய சொரூபமாக இருக்குது. 4வது என்ன சொரூபம் என்றால் நல்ல
அரசனாக நல்ல அட்மினிஸ்ட்ரேஷனாக பண்ணியிருக்கிறோம். துவாபரகத்திலிருந்து நிறைய அரசனாக இருந்து நிறைய பேருக்கு சூப்பராக வழிகாட்டிருக்கின்றோம். அது ஒரு சொரூபமாக இருக்கின்றது. அந்த 5வது சொரூபம் தான் விகார, அந்த வாம மார்க்கத்தில் விழுந்திருக்கின்றோம். 5 விகாரங்களில் காமம், குரோதம், பற்று, ஆசை, அகங்காரம் அப்படி என்ற அந்த வைசத்தில் விழுந்திருக்கின்றோம். பிறகு நாம் எங்கே வந்திருக்கின்றோம்? அந்த 9 நவதா பக்தி, அந்த 9 விதமான பக்தி நான் இன்னைக்கு கூட டெக்ஸ்ட் போட்டிருப்பேன், அதில் இருந்திருக்கோம். இது போல அந்த மூர்த்தியை வழிபடுவது, பாடல் பாடுவது, பகவானுடைய பெருமையை பாடுவது, கீர்த்தனம், அர்ச்சனம், இது போல 9 விதமான அந்த நவதா பக்தியை நாம் செய்திருக்கின்றோம். ஸோ இப்படியாக அந்த 5 சொரூபத்தில் கிழந்து வாம மார்க்கத்தில் விழுந்து நவதா பக்தி செய்து அந்த இயற்கை எல்லாத்தையும் கடவுள் இருக்கின்றார் என்று சர்வ வியாபி என்று நம்ம அப்படியே பறந்து விரிந்து அந்த விசாரத்தில் போய்விட்டோம். அந்த ஆத்மாபிமான நிலையை கீழான நிலை கொண்டு வந்து விட்டோம். அதன் பிறகு துவாபரயுகம் போய் கலியுகம் போயிட்டு இப்போ சங்கமத்தில் திரும்ப பாபா கைப்பிடித்து விட்டோம். இப்போ நாம் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கின்றது? ஆத்மா அபிமானிலே கொண்டு வர வேண்டும் சொல்லியிருக்கின்றார். அதை ட்ரில்ல செய்ய சொல்லியிருக்கின்றார். எப்படி செய்ய வேண்டும் ட்ரில்லு? அதுக்காக நம்ம என்ன முயற்சி செய்ய வேண்டும்? அதாவது இந்த சாகார உலகத்திலிருந்து நிராகார உலகத்திற்கு போக வேண்டும். இதுதான் இப்பொழுது ஸ்பிரிச்சுவல் ட்ரில்லாக இருக்கின்றது. இப்பொழுது 1 செகண்டில் போகணும். அந்த டிலே பண்ணக்கூடாது. 10 நிமிஷம் நான் பொறுமையாக போகிறேன், நான் ரிலேஷன் பண்ணிட்டு போகிறேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. 1 செகண்டில் நாம் அந்த பரிசு ஸ்டேஜை அனுபவம் செய்ய வேணும். ஒரு நொடியில் பரந்தாமத்தை அந்த அனாதி சொரூப நிலையை அனுபவம் செய்ய முடிகின்றதா? அந்த அதி பிஸியாக இருக்கணும். எக்ஸ்ட்ரீம் அந்த அந்த் வாகம் சொல்லுவார் பாபா. கடைசி வாகனம் எதுனா அந்த பரிச ஸ்டேஜ். அதை 1 செகண்டில் முடியுதா? இந்த உடம்பு விட்டு ஒரு நொடியில் வெளியே போக முடியுதா? ஒரு நொடியில் உள்ளே வர முடிகிறதா நம்முடைய உடம்பிற்குள்? அந்த நிராகாரி உலகத்திலிருந்து சாகாரி உலகம், சாகாரி உலகத்திலிருந்து நிராகாரி உலகம், இப்படி போக முடிகிறதா? 1 செகண்டில் போகணும். அது எப்படி பண்ண முடியும்? அது நம்ம பாபா அதுக்கு தான் ஸ்பிரிச்சுவல் ட்ரில் பண்ண சொல்லுவார். அதுக்கு நமக்கு என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? நம்முடைய மனதிற்கு 3 விதமான கமெண்ட்ஸ் கொடுக்கணும். கமாண்ட்ஸ். அது என்ன கொடுக்கணும்? வெளியே போகணும், உள்ளே வரணும். அந்த மனசுக்கு சொல்லணும், லேர்ன் பண்ணி சொல்லணும். மனசு என்பது குழந்தை, அதை சொல்லி கொடுக்கணும். வெளியே போ, உள்ளே வா, வெளியே போ, உள்ளே வா, உள்ளே போ, வெளியே வா, இப்படி ட்ரைனிங் கொடுக்கணும் அதுக்கு, அந்த மனசுக்கு. உள்ளே போவது, வெளியே வருவது, இது ஒரு கமாண்ட்ஸ் பயிற்சி. 2வது மேலே போகணும், கீழே வரணும். இது நிறைய தடவை செய்ய சொல்லியிருக்கின்றார் பாபா. மனதுக்கு சொல்ல வேண்டும், நீ மேலே போ, பிறகு கீழே வா, ஒரு நொடியில் பரந்தாமத்துக்கு போகணும், ஒரு நொடியில் சாகார உலகத்திற்கு வேண்டும். இப்படியாக 2வது அந்த கமாண்ட்ஸ் கொடுக்கணும் அந்த மனதிற்கு. பிறகு ஆத்மா ஆன் ஆஃப் அந்த நிலையை கொண்டு வர வேண்டும். ஒரு நொடியில் கம்ப்ளீட்டாக அந்த பாடி கான்சியஸ்லேருந்து ஆத்மா ஸ்டேஜை கொண்டு வரணும். ஆன் ஆஃப் இந்த ப்ராக்டிக்கல் நம்ம செய்தே ஆக வேண்டும். இதுதான் மனதிற்கு கொடுக்க ஒரு கட்டளையாக இருக்கின்றது. இப்பொழுது ஆத்மா அபிமானி ஸ்டேஜ். மேலே போகுவது, கீழே வருவதும், உள்ளே போகுவது, வெளியே வருவதும், ஆன் செய்யணும், ஆஃப் செய்யணும். இந்த 3 கமெண்ட்ஸ் இப்போது கொடுக்கணும். அப்போ தான் அந்த ஆத்மாவுக்கு மேலே போக பண்ண முடியும். அந்த உடம்பு விட்டு பயிற்சி செய்ய வேண்டும். ஏன் இந்த உடம்பு விட்டு பயிற்சி செய்யணும்? கடைசி காலத்தில் இந்த ஆத்மா கீழா நிலை கொண்டு வர வேண்டும், வந்துவிடும். அதனால தான் பாபா எப்பொழுது மேலே போங்க மேலே போகணும்னு சொல்லுவார். கீழே வரக்கூடாது. கீழே வந்த வயசில் அந்த விகாரத்தில் விழுந்து விடுவோம். நம்முடைய அந்த சாதனைகளை நோக்கி ஓடிடும். அதனால தான் பாபா அடிக்கடி மேலே போங்கன்னு சொல்லக்கூடியது. கீழே வந்தால் என்ன பண்ணணும்னா அந்த விகாரத்தில் விழுவாங்க. அந்த டிஜிட்டல் அந்த சாதனத்தை நோக்கி நம்ம ஓடிடுவோம். சேட்டிங் பண்ண போய்டும் மற்றவங்க கூட. ஏன்னாக்கா துவாபரத்துலேருந்து அந்த மற்றவங்க விஷயத்தை பேசி அது பழக்கமாக இருக்குது ஆத்மாவுக்கு. அதனால தான் பாபா மேலே வாங்கன்னு சொல்வது உண்டு. அதனால தான் மற்றவங்களை பற்றி இந்த காசிப் டிஸ்கஷனு, மற்றவங்களை பற்றி அவங்க இப்படி வந்தாங்க அப்படி கீழா நிலையில் கொண்டு வந்துடும். அதனால தான் பாபா அந்த மனதிற்கு பயிற்சி செய்ய வேண்டும். அந்த 3 கமாண்ட்ஸ் கொடுக்கணும். கமாண்ட்ஸ் கொடுத்து மேலே கொண்டு போகணும். நம்ம தனியாக ஒரு மெடிடேஷன் ஹாலில் உட்கார்ந்து அதுக்கு அந்த மனதிற்கு ட்ரைனிங் கொடுக்கணும். இனி இப்படி செய்யணும், குழந்தைக்கு சொன்னாதான் அது புரியும். அந்த எக்ஸசைஸ் கொடுக்கணும். நடக்கும்போது சரி, அது ஒரு ட்ரில் பண்ணணும். ஆத்மா ஒரு ட்ரில் கொடுத்தா தான் அப்படியே மேலே போகும்.
நான் ஆத்மா பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் ஆக்சுவலி அது அது ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஆத்மா அந்த மனதிற்கு ட்ரைனிங் கொடுக்கணும் பக்காவாக, மேலே போகுதும் கீழே வருவதும். ஆக்சுவலி இப்போ நார்மலாக பாருங்கள், இப்போ இமயமலை ஏறத்துக்குன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது மேலே ஏறத்துக்கு, பல மாதங்கள் ஆகிறது மேலே போகிறதுக்கு. ஆனால் கீழே இருந்து வரும்போது, அங்கேருந்து கீழே வரும்போது ஒரு நொடியில் வந்துடலாம் அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக. அதனால தான் பாபா மேலே போங்க, மேலே அந்த பறக்குங்கலையில் வாங்கன்னு சொல்லக்கூடியது அது அடிக்கடி வந்து. இப்போ மதுபனில் கூட குருஷிக்கார் இருக்குது வந்து, அது 130 படிகள் இருக்குது. மேலே போகும்போது ஈஸியாக போகவே முடியாது, அவ்வளோ டயர்டாக இருக்கும். ஆனால் வரும்போது டக்கு டக்கு டக்குன்னு கீழே ஓடியாந்துருவோம் குருஷிக்கார்லேருந்து கீழே சாந்திவனுக்கு. ஸோ இதுபோல் இந்த மலை ஏறுவது ஈஸியாக போக முடியாது மேலே, ஆனால் மேலேருந்து கீழே ஈஸியாக வந்து விடலாம். அதனால தான் பாபா வந்து இந்த சாகார உலகத்துலேருந்து அந்த நிராகார உலகத்தை அடிக்கடி அந்த பயிற்சி செய்ய சொல்கிறது நமக்கு. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மைண்டுக்கு வந்து நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்தா தான் இந்த மேலே போகக்கூடிய பயிற்சி ஈஸியாக வர முடியும். அதை கொண்டு வர முடிகிறதா உங்களால் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த உடற்பயிற்சிலாம். நிறைய பயங்கரமான பயிற்சி தான் இருக்கும். நான் ஒரு வீடியோ கூட டவுன்லோட் பண்ணி அனுப்புகிறேன், அதை பாருங்கள். பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு செங்கல் வந்து தலையில் உடச்சி எடுப்பாங்க வந்து, குழந்தைங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. சின்ன குழந்தைங்க ஒரு 5 வயசு 10 வயசு குழந்தைக்குள்ள பக்காவாக ட்ரைனிங் கொடுப்பாங்க வந்து. கையால் உடைக்கூடாது செங்கலில், மண்டையால் தலையால் உடைக்கணும் அந்த செங்கல். அதுபோல் நிறைய சைனா ஆள் இருக்கிறாங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அந்த உடற்பயிற்சியெல்லாம் வந்து. ஷாலின்னு சொல்லுவாங்க அது பேர், அந்த ட்ரைனிங் பேர் மார்ஷல். இதெல்லாம் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, பயங்கரமாக இருக்கும் அதெல்லாம். ஆனால் பாபா இங்கே வந்து மனசுக்கு ட்ரைனிங் கொடுக்க சொல்கிறார் வந்து, மேலே போவதும் கீழே வருவதும் ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங் கொடுக்குறாரு நமக்குலாம். அந்த ஷாலின்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஷாலின் ட்ரைனிங் ஃபிசிக்கல் ட்ரைனிங் இருக்கும். பார்க்குறதுக்கு ஒல்லியாக இருப்பாங்க, ஆனால் அடித்தாக்கா அந்த எதிரில் இருக்கிறவங்க மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஆனால் அந்த ஆள் பார்க்குறதுக்கு ஒல்லியாக தான் இருப்பார். இந்த ட்ரைனிங் கொடுத்த அந்த ஷாலின் ட்ரைனிங் இருக்குது ப்ராக்டிக்ஸு. மற்றவங்க யாரும் அடித்தா கூட இவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, ஆனால் இவங்க அடித்தா அவங்க விழுந்துருவாங்க. ஸோ அதில் மன வலிமை அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஷாலின் ட்ரைனிங் கொடுப்பாங்க வந்து. ஸோ அதுபோல் நம்ம மனசுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், அந்த ஆத்மா அபிமான நிலை கொண்டு வர வேண்டும். ஆனால் இப்போ பாபா என்ன சொல்கிறாரு, சந்துஷ்டமாக திருப்தியாக இந்த ஞானத்து மூலமாக, யோகத்தின் மூலமாக, தெய்வீக குணங்கள் தாரணை மூலமாக, சேவை மூலமாக ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங் கொடுக்குறாரு நமக்கு. அதை கொண்டு வர வேண்டும். அதாவது நான் ஆத்மா ஆகிட்டு நான் பரிசாக போயிட்டேன் உட்காந்துக்கூடாது, அங்கேயே ஆல்ரவுண்டாக நம்மிடம் எதிர்பார்க்கின்றார் பாபா. எல்லாம் என் குழந்தைங்க ஃபஸ்ட்டு டிவிஷனில் வரணும். நான் நிராகாரி பயிற்சி செய்தேன் அப்படின்றது இல்லாமல் எல்லாவற்றிலும் சரி, அந்த தேவதா சொரூபம்னா டக்குன்னு அந்த கொண்டு வரணும், அந்த சொரூப நிலையை கொண்டு வர வேண்டும். அதுபோல் ஒரு செகண்டில் கொண்டு வர முடியுது. அந்த ஷிஃப்ட் பண்ணணும் வந்து, ஒரு நொடியில் நம்ம வந்து தேவதா சொரூபம், ஒரு நொடியில் வந்து அந்த சம்பூர்ண மூர்த்தி இந்த சொரூபம் கொண்டு வர வேண்டும், ஒரு நொடியில் பிராமண சொரூபத்தை எல்லாமே டக்குன்னு ஷிஃப்ட் ஆகணும். அதுதான் பாபா நம்மிடம் இப்போது எதிர்பார்க்கின்றார். அதாவது ஆல்ரவுண்டில் கொண்டு வர வேண்டும். எல்லாமே என்ன ஆகணும், ஒரு நொடியில் கொண்டு வர வேண்டும். அதனால் நம்ம அந்த சைலன்ஸ் மூலமாக கொண்டு வரலாம், அதை கொண்டு வர வேண்டும். அதனால் இப்பொழுது நாம் என்ன பண்ண வேண்டும், அந்த ஒரு நொடியை பயிற்சி செய்ய வேண்டும். சாகார உலகத்திலிருந்து நிராகார உலகத்திற்கு முடிகிறதா? அது எப்படி கொண்டு வர முடியும்? எல்லாருக்கும் நன்றிகள் சொல்லணும், அந்த ஆசீர்வாத கணக்கு சேர்க்கணும். ஸோ இதுபோல் அந்த ஞானத்தினுடைய டிஸ்கஸ் பண்ண அது நம்ம வேலை கண்டிப்பாக அந்த ஒரு செகண்டில் கொண்டு போகலாம். அதே போல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பிரம்ம பாபா எப்படி எல்லாத்தையும் ஆல்ரவுண்டாக இருந்தார். ஒரு நொடியில் வந்து இங்கே ப்ராக்டிக்ஸ் கொடுப்பாரு, ஒரு நொடியில் அந்த பக்கம் போனால் 10 பேருக்கு கிச்சன் சேவை கொடுப்பாரு. இதுபோல் அவருக்கு நிறைய சங்கல்பம் இருக்கும். ஒரு செகண்டில் 10 விதமான எண்ணங்களை உருவாக்கி அவர் ப்ராக்டிக்கல் கொண்டு வந்தார். ஒரு நொடியில் அங்கே வந்து பரிசாக இருப்பார். ஒரு நொடியில் வந்து அங்கே சாந்திவல் என்ற பாண்டவ பவனில் அங்கே எப்படி மற்றவங்களுக்கு கோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கொடுப்பாரு. இதுபோல் பலவிதமான அவர் பயிற்சி கொடுத்து சங்கல்பத்தை உருவாக்கியிருந்தார் பிரம்ம பாபா. அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி மற்றவங்க மேலே இருந்தது அவருக்கு. அப்புறம் ஒரு செகண்ட் என்ன பண்ணுவார், சைலண்ட் டெட் சைலண்ட் ஆகிடுவார். அப்படி எதுவுமே தெரியாத குழந்தை போல் ஆகிடுவார் பிரம்ம பாபா. ஸோ இது போல் பலவிதமான ஆல்ரவுண்டு பார்ட்டி நம்ம சாகார உலகத்தில் நடத்திட்டு போயிருக்காரு பிரம்ம பாபா அவர்கள். அதுபோல தான் நாம் மட்டும் ஆத்மா பயிற்சி செய்வது மட்டுமில்ல, மற்றவர்கள் குரூப்பு நம்ம கூட இருக்கிற பரிவாரத்திற்கு அந்த ட்ரைனிங் கொடுக்கணும். அவங்களும் அந்த பயிற்சி செய்ய வேண்டும். ஒரு நொடியில் அந்த பவர் ஆஃப் சைலன்ஸ் அனுபவம் செய்ய வேண்டும். ஒரு நொடியில் சாகாரத்தில் வரணும்,
சேவையெல்லாம் அந்த கர்மயோகம் முடிச்சுட்டு டக்குன்னு நிராகர ஓடிடணும். அப்படியே சைலண்டாக ஒன்றும் தெரியாத குழந்தை மாரி ஆகிடணும். எஜமானன் ஆகணும், குழந்தை ஆகணும். இது போல் அப் அண்ட் டவுனு, ஆன் ஆஃப், இன் அவுட்டு, இது மேலே ட்ரைனிங் கொடுக்கணும் மனசுக்கு, அந்த சோலுக்கு. அப்போ தான் வந்து ஆத்மாவுக்கு கொடுக்கும் அந்த பயிற்சியை கொண்டு வர முடியும். ஸோ இது போல் ஒரு நொடியில் நம்ம அந்த பயிற்சி கொண்டு வர வேண்டும். நான் 8 ஹவர்ஸ் வந்து அதுக்கு மனசுக்கு கொடுக்கணும் ட்ரைனிங்கு. அந்த மனசு அவ்வளோ கேட்கக்கூடியதாக இருக்கின்றது இப்பொழுது. இப்படி பண்ணணும், இப்படி செய்யணும், உடம்பு விட்டு வெளியே போகணும், இப்படியாக படிப்படியாக ஃபஸ்ட்டு 1 ஹவர் கொடுக்கணும் ட்ரைனிங்கு, 2 ஹவர்ஸு, 3 ஹவர்ஸு, 4 ஹவர்ஸு, 5 ஹவர்ஸு, இப்படியே ஒவ்வொரு நாளும் அந்த மனசுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். எப்படி உலகையில் அந்த உடற்பயிற்சி செய்து கையால் அந்த செங்கல் உடைக்காமல் எப்படி பக்காவாக கொடுக்குறாங்க ட்ரைனிங், அந்த மண்டையில் உடைப்பாங்க அந்த செங்கல்ல. நிறைய பண்ணாங்க, நீ பாருங்கள் அந்த ஃபிசிக்கல் யோகாலாம் பாருங்கள். ஸோ அதுபோல் அந்த மைண்டுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் பக்கா. அப்போ தான் அதை நம்ம அந்த ஆத்மா அபிமானியில் மேலே போகும் இந்த அழகாக. ஸோ இது போல் பாபா அடிக்கடி அந்த முயற்சி செய்யணும், ப்ராக்டிக்கலாக கொண்டு வர வேண்டும். நம்ம பிரம்மகுமாரி நாலேஜுன்னு தியரிட்டிக்கலாக படித்து முடிச்சாச்சு நம்ம எல்லாம். இப்போ வந்து ப்ராக்டிக்கலாக கொண்டு வர வேண்டும். ஆத்மா ட்ரில் எப்படி கொண்டு வர வேண்டும், இதைத்தான் பாபா நம்மிடம் இப்பொழுது எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது பாபா நமக்கு நாயகனாகிய சிவனுடைய நிச்சயதார்த்தம் ஏற்பட்டு விட்டது. நாம் எல்லாருமே பெண் என்று சொல்லிவிட்டார். அதனால் இப்பொழுது தூய்மையாக ஆக வேண்டும், ஆத்மாவை அலங்காரம் செய்ய வேண்டும். நம்முடைய புத்தியே அந்த ஞான ரத்தினங்களால் நிரப்ப அந்த உண்மையான அந்த சொரூபத்தை நாம் கொண்டு வரவேலாம். இந்த சொரூப பயிற்சி செய்து செய்து நாம் மேலே போய்விடலாம். அதனால் நாம் இப்பொழுது உத்தமமான இந்த சங்கமகத்தில் தூய்மையானவர்கள் ஆகி கொண்டிருக்கின்றோம். சம்பூர்ண நிர்விகாரி ஆக வேண்டும். அதுதான் இப்பொழுது முக்கியமாக இருக்கின்றது. அதனால் நாம் எதுவரை வாழ்கின்றோமோ அதுவரை நாம் ஞானத்தை பருகி கொண்டும் மற்றவங்களுக்கு கொடுத்து கொண்டும் ஞான ரத்தினங்களை நிறைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது சத்தியுகத்தில் நாம் அதை பயன்படுத்தி வெற்றி பெறலாம். 21 ஜென்மத்துக்கு உட்கார்ந்து அழகாக சாப்பிடலாம் செல்வத்தை. அதனால் இப்பொழுது யோகாகினியின் மூலமாக இந்த ஆத்மா சீதையாக, அந்த சீதை என்ன பாடி கேன்சர் சொல்லுவாங்க, பார்வதி என்ன பார் பிளஸ் அதி, அந்த அணுவிலும் சிறியத ஒரு இதுனா ஆத்மா, அந்த நிலையை கொண்டு வந்துவிட்டால் பரந்தோடிலாம் எங்கே ஆத்மா லோகத்திற்கு. அதனால் இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த தேகி ஆத்மா அபிமான ஸ்திதியில் இருந்து எப்பொழுதும் நாம் திருப்திமணியாக இருக்க வேண்டும். நாம் இப்பொழுது அந்த ஞானத்தினுடைய கஜானக்களை நாம் புத்தியில் நிலைத்து வைத்திருந்து மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுது சகஜமாக ஒரு நொடியில் நாம் மேலே பறந்து விடலாம். சரிதானே? அச்சா, ஓம் சாந்தி. இனிய இரவு வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம் நாளை காலை பரிசாமனுடைய ராஜ்யத்தில். ஓம் சாந்தி. இப்போது ஒரு வீடியோ அனுப்புகிறேன். எப்படி அந்த மனதிற்கு நம்ம எப்படி பயிற்சி ஸ்பிரிச்சுவல் ட்ரில் கொடுக்குறோமோ அதே போல் அந்த உடற்பயிற்சியில் எப்படி ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க பாருங்கள். அதை பார்த்து அந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரில்லை நீங்கள் செய்யுங்க. அழகாக ஆத்மா அபிமானியிலே கொண்டு வந்துடலாம் மனதிற்காக. ஓம் சாந்தி.